இப்போ மீனாட்சி இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கா. என்ன வசு, எல்லாத்தையும் நீ யோசிச்சுதான் செய்யறியா? எதை யோசிச்சு செய்யணுமா? எனக்கு புரியல. இல்ல வசு, மீனாட்சிய வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சு யாருக்குமே தெரியாம மீனாட்சிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறியே, அத கேக்குறமா. இதுல என்னமா இருக்கு? என்ன வசு இவ்ளோ சாதாரணமா கேட்டுட்ட? நீங்க பண்ணிட்டு இருக்கிறது அர்ஜுன் அம்மாக்கு தெரிஞ்சா நிச்சயமா அவங்க கோவப்படுவாங்க வசு. அவங்களுக்கு மீனாட்சிய சுத்தமா பிடிக்காது. அதுவும் இல்லாம யாரும் மீனாட்சி கூட பேசக்கூடாதுன்னு வேற சொல்லிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நீ மீனாட்சி வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கியே, இது மட்டும் அர்ஜுன் அம்மாக்கு தெரிஞ்சது நாம இங்க இருக்கவே முடியாது வசு. ஐயோமா, எனக்கு இதெல்லாம் தெரியாதா? யோசிக்காமல இருப்பேன். ஆனந்த் எனக்காக எவ்ளோ மெனக்கெட்டாரு, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அதோட எல்லாருமா சேர்ந்து மீனாட்சியோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல மீனாட்சிய ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்கம்மா. அப்போ அவ மனசு எவ்ளோ பாடுபட்டிருக்கும். அதையெல்லாம் நினைச்சு பாக்குறப்போ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. சரி வசு, எனக்கு என்னமோ தப்பா பட்டுச்சு, அதான் நான் சொன்னேன். என்ன வசு அப்படி பாக்குற? இல்லம்மா, இப்ப நான் சொன்ன காரணத்தை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குமா. என்ன விஷயம் வசு? அர்ஜுன் சார் வீட்ல அர்ஜுன் சார் ஆகட்டும், ஆனந்த் ஆகட்டும், இல்ல பெரிய மேடம் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லவங்கம்மா. ஆனா இப்போ அந்த குடும்பத்துக்குள்ள சுயநலத்தோட ஒரு 3 பேர் நுழைஞ்சிருக்காங்கம்மா. ஒருத்தர் என் பாட்டி. நான் அவங்கள பெருசா எடுத்துக்கல. ஆனா அர்ஜுன் சாரோட அத்தைங்கிற பேர்ல அந்த குடும்பத்தோட நிரந்தரமா உறவு கொண்டாட அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு ஆள் இருக்காங்கம்மா. அர்ஜுன் சாருக்கோ இல்ல ஆனந்துக்கோ அவங்க பொண்ணை கட்டி கொடுத்து அவங்க சொத்த ஆளணும்னு அவங்களுக்கு ஆசைமா. அதே மாதிரி ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிற பேர்ல ஒரு பக்கா ஃப்ராடு உள்ள இருக்காமா. இவங்க கிட்ட இருந்து அர்ஜுன் சாரையும் அவங்க ஃபேமிலியும் காப்பாத்த வேண்டியது என்னோட கடமைமா. இந்த 3 பேரோட கண்ணுக்கும் நான் விரோதியா தெரியறேன். அதனாலதான் அவங்க என்ன வீட்டை விட்டே அனுப்பணும்னு அப்பப்போ ஏதோ போட்டி நடத்துறாங்கம்மா. அந்த போட்டியில நானும் வாலண்டியரா கலந்துக்கிறேன். ஒவ்வொரு போட்டியிலுமே அவங்க தோத்துதான் போறாங்க. இதுல நான் ஜெயிக்கலம்மா, நியாயமும் தர்மமும் தான் ஜெயிச்சிட்டு இருக்கு. இப்ப கூட ஒரு போட்டி நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. என் பொண்ணு செய்யற ஒவ்வொரு காரியத்திலயும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு வசு. அம்மா, நல்லதே நடக்கும், நீ எதுக்குமே கவலைப்படாத. நான் போய் மீனாட்சிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். பாரு, பாத்தியா ஸ்ரீதேவி சாப்பாட்டு முட்டையை கையில எடுத்து வச்சிருக்கா. அவ கையில இருக்கிற பாத்திரம் மாதிரியே இன்னொரு பாத்திரத்துல நீ சாப்பாட்டை எடுத்துட்டு வந்துரு. மறக்காம சாப்பாட்டுல நான் கொடுத்த அத கலந்துரு. நான் போய் அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன். நீ போய் நம்ம திட்டப்படியே அந்த சாப்பாடு உள்ள போனதுமே அந்த மீனாட்சி வெளியே வந்துருவா. சூப்பர் பாட்டி. சூப்பர்லாம் இருக்கட்டும், நீ இங்கே நிக்காத. இப்போ நான் பாத்துக்கிறேன். போடி ஒரு தத்தி. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன அது கையில? சாப்பாடு எடுத்துட்டு போறேன். யாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற? ஆனந்த் சாருக்கு. அவருக்கு இன்னும் வயிறு சரியாகல, சரியா சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. ஏய், இவ்ளோ பெரிய பாத்திரத்துல எதுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற? அது பாத்திரம் பெருசுதான் பாட்டி, ஆனா உள்ள சாப்பாடு கொஞ்சமா தான் இருக்கு. ஆமா 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 ஆமா, உனக்கு இந்த வீட்ல எல்லார் மேலயும் ரொம்ப அக்கறை. ஏன் இருக்க கூடாதா? யார் யாருக்கோ இருக்கிறப்போ எனக்கு இருக்க கூடாதா என்ன? அதெல்லாம் சரிதான். ஆமா, எப்ப பேங்க் கடன் அடைச்சு இங்க இருந்து கிளம்ப போறீங்க? என்னது, கிளம்ப போறீங்களா? ஏன் நீங்க வர மாட்டீங்களா? ஏய், நான் எதுக்கு கிளம்பணும்?
துப்பாக்கி தம்பியோட அம்மாவுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அதோட இனியாவும் என்ன விட்டு கொடுக்கவே மாட்டா. அங்க வந்தா உங்க அப்பா எனக்கு வேளைக்கு கஞ்சி சோறு தான் போடுவான். ஆனா இங்க வெரைட்டியா சாப்பாடு கிடைக்குதேடி. அதனால நீங்க போங்க. வசு, உனக்கு லேண்ட்லைன்ல இருந்து போன் வந்திருக்கு. லேண்ட்லைன்ல போனாண்டி? எனக்கு லேண்ட்லைன்ல இருந்து போனா? ஆமா, ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறாங்க. எதுக்கு செல்போன்ல கூப்பிடாம லேண்ட்லைன்ல கூப்பிடுறாங்க? அது அது கொஞ்சம் போன் சொல்லு. போன் உனக்கு வரல, அர்ஜுன் சாருக்கு வந்திருக்கு. அவர்தான் உன்னை போய் பேச சொன்னாரு. அர்ஜுன் சாருக்கு போனா? ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கும். ஏய், அவ போயிட்டா. நீ போடி போடி போ. போய் தொலை. ஹலோ 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 ஹலோ. ஏய், சீக்கிரம் வந்து தொலை. வாடி. வா வா வா. வெய் வெய் வெய். மாத்து சீக்கிரம் வெச்சிடு. சீக்கிரம் டி. சீக்கிரம் போ. போடி போ. யாருமே பேசலையே. மீனாட்சி இதை சாப்பிட்டதும் அவ்வளவுதான், ஒரு வழி ஆயிடுவா. போ போ, நீ முதல்ல போ, இங்க இருந்து போ. வர. என்ன இனியா, போன்ல யாருமே பேசல? அது ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும். ஆமா, நீ ஆடி அசைஞ்சு ஆஸ்கார் வாங்குற மாதிரி போனா அது வரைக்கும் லைன்லயே இருப்பாங்களா? அட சரி, நீ சாப்பாடு எடுத்துட்டு போ. திரும்ப வந்தா நான் கூப்பிடுறேன். ஏய், நம்ம மாத்தி வச்ச சாப்பாடு எடுத்துட்டு போறாடி. இனிமே தாண்டி இருக்கு கச்சேரி. ஆமா பாட்டி. என்ன பாக்குற? சாப்பிடு மீனாட்சி. நான் சாப்பிடுறேன், நீங்களும் சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடு. ஆனந்த், என்ன இது? யார் சாப்பாடு கொடுத்தா? அண்ணி, அது வந்து ஆனந்த். ஐயோ, அண்ணா வராரு போலயே. ஆனந்த், ஆனந்த். ஐயோ, இப்ப என்ன பண்றது? சீக்கிரம் எழுந்திருச்சு வா. இங்க வா. உட்கார். இருக்கியா இல்லையாடா? என்ன? Why this still? அப்படிதான். ஏன்னா இங்க சாப்பிடுற? என்னங்கண்ணா? இல்லடா, நீ எதுக்கு ரூம்ல வந்து சாப்பிட்டு இருக்க? அதுன நம்ம எல்லாரும் வெளியே உட்கார்ந்து சாப்பிடுறப்போ உங்களுக்கு எல்லாம் பசிச்சுதா? எனக்கு பசிக்கலையா? உங்களுக்கு பசிச்சதுனால நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்க, எனக்கு பசிக்காதனால நான் சாப்பிடல. இப்ப எனக்கு பசிக்குதா, அதனால நீங்க சாப்பிடுற. சாப்பிடு. நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஜோசியர் சொன்னார்ல 3 நாளைக்கு வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு. அதனால வந்து வீட்டுல உட்கார்ந்தபடியே இந்த ஃபைல பாத்துடு. ஓகே? நான் வாங்கிக்கிறேன். கொடுங்க. அவ்வளவு மரியாதைடா என் மேல. ஆமாண்ணே. பாடா புல்லரிக்குது. சரி, சாப்பிடு. சரி. ஆனந்த், சாப்பிட்ட பிறகுதான் வேலையை பார்க்கணும். சரிண்ணே. உட்காரு. நீங்க போங்க. வசு. அர்ஜுன் சார், நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். ஆமாண்ணே, நீங்க முன்னாடி போங்க, அவங்க பின்னாடியே வந்துருவாங்கண்ணே. நீ சாப்பிடுறா, அவளை கூப்பிட்டா நீ பேசுற. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. நீ போய் சாப்பிடு. நீ நான் சாப்பிடுறேன். போ. அது வந்து வசு மேடத்தோட ஆபீஸ் விஷயமா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், அதனாலதான். நீ ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து சாப்பிடு. சரிண்ணே. உட்காரு. அண்ணா,
வசு மேடம் ஏய் நீ ஃபர்ஸ்ட் உட்காந்து சாப்பிடுறா. ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க்கு. நான் வசு கூட்டு போறேன். வசு ஏதோ ஒண்ணு குறையுதே. ஐயோ வழக்கமா நீ பேசிட்டே இருப்பியா, அமைதியா ஒரு மாதிரி சைடா நிக்கிறியா, அதான் ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். கோபுரங்கள் சாய்வதில்லை. எப்பவுமே நான் எதையுமே துணிச்சல தான் ஃபேஸ் பண்ணுவேன். கர்ட்டனுக்கு பின்னால என்னால ஒளிஞ்சுக்கலாம் முடியாது. என்ன போலறா? ஆமா, நான் இல்லாம அர்ஜுன் சாருக்கு வேலையே இல்ல. இல்லையா அர்ஜுன் சார்? ஓ, என் தம்பி முன்னாடியே கண்ணடிக்கிறாளே, அவன் கெட்டு போயிடுவானே. அர்ஜுன் சார் வாங்களேன் போலாம். என்ன பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறுது. வா. ஐயோ, அர்ஜுன் மாமா என்ன பாத்துருப்பாரு. எனக்கு பயமா இருக்கா. மீனாட்சி பயப்படாத மீனாட்சி, அவர் உன்னை பார்க்கல. தைரியமா இரு. இல்ல, அவர் என்ன கண்டிப்பா பாத்துருப்பாரு. அதனாலதான் வசுந்தரா அக்காவை அவர் பாத்துக்கிட்டே இருந்தாரு. மீனாட்சி அவர் பார்க்கலன்னு சொல்றான்ல, நீ ஏன் பயப்படுற? வசு, இப்ப நான் ஆனந்த் ரூமுக்கு வந்தனா? ஆமா வந்தீங்க. ஆனந்த் கிட்ட ஃபைல கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டீங்க. அது இல்ல, நான் கூட உங்களை பார்த்து கண்ணடிச்சேன். ஏய் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், விளையாடாத. நான் மட்டும் உங்களை பார்த்து விளையாட்டுக்கா கண்ணடிச்சேன். மனசு முழுக்க காதலோட தான் கண்ணடிச்சேன். ஓ, இரிட்டேட் பண்ற. சரி சரி சொல்லுங்க அர்ஜுன் சார். இல்ல, ரூம்ல நீ இருந்த, ஆனந்த் சாப்பிட்டு இருந்தான். ஆமாமா, நாங்க 2 பேரும் மட்டும்தான் இருந்தோம். ரூம்ல இன்னொருத்தர் இருந்தா மாதிரி எனக்கு இப்ப ஃபீல் வருது. ஏய், அது மீனாட்சியா தான் இருக்கும். ஆமா பாட்டி, ஆமா பாட்டி. ஐயோ அர்ஜுன் சார், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல சார். வா வா வா. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க யாருமே இல்ல. அங்க வேற யார் சார் இருக்க போறா? இது ஹாலுசினேஷன், அதாவது மாயை. கற்பனையில உங்களுக்கு அப்படி தோணி இருக்கு. நோ 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 நோ, அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கு அப்படிலாம் தோணாது. அர்ஜுன், அது ஆனந்த் ரூமுக்கு ஃபைல் கொடுக்க போயிருந்தேனா, ரூம்ல வசு இருந்தா. அவங்க 2 பேரை தவிர இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் இருந்தா மாதிரி எனக்கு தோணுது. ஐயோ, ஏய், இந்த பித்தலாட்டம் வசு பண்றத ஆளுக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. விட்டுறாத. ஆஹா, அர்ஜுன் சார் வேற யாரும் இல்ல. இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காதா? மறைச்சு வச்சிருக்கிறதே நீதானடி. என்ன மறைச்சு வச்சிருக்காங்க? இல்ல தம்பி, நீங்க ஆனந்த் ரூம்ல யாரோ இருக்காங்கன்னு சொல்றீங்க, இவ இல்லங்கறா. அதான் மறைச்சு வச்சிருக்கான்னு சொன்னேன். இத பாரு வசு, அர்ஜுன் தம்பி சொன்னா ரொம்ப கரெக்டா தான் இருக்கும். தம்பிக்கு துப்பாக்கி பார்வை ரொம்ப ஷார்ப்பு. குறிப்பாத்து போலீஸ் சுடுற மாதிரி டுப்புக்குன்னு சுட்டு போட்டுருவாரு. ஜாக்கிரதை, ஞாபகம் வச்சுக்கோ. கோழிய மட்டும் இல்ல, மனுஷங்களையும். அது இல்ல தம்பி, சந்தேகம்னு வந்துட்டா அதை உடனே நிவர்த்தி பண்ணிடணும். ஆனந்த் தம்பி ரூமுக்கு போய் பாத்துட்டு வந்துருவோமே. அர்ஜுன் சார், ஆபீஸுக்கு நேரமாச்சு. நீங்க வேற ஏதோ ஜூம் மீட்டிங்ல இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நம்ம போயிட்டு அப்புறமா வந்து பாத்துக்கலாமே. இனியா, இவ எதுக்காகடி இப்படி பதறா? விட்டுறாத விட்டுறாத. அர்ஜுன், இது சாதாரண விஷயம் இல்ல. ஆனந்த் ரூம்ல வேற யார் இருக்க முடியும்? அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்த பிறகு அதை தேத்துக்கிறது தானே முறை. வாங்க நம்ம போய் ஆனந்த் ரூம்ல பாக்கலாம். தம்பி, துப்பாக்கியை எடுத்துக்கங்க. அப்படியே கோழிகே இருந்துச்சுன்னா அப்போசுக்கு சுட்டுப்படலாம்ல. வா வசு, போய் பார்க்கலாம். அர்ஜுன் சார், இனியா இனியா, மீனாட்சி அந்த ரூம்குள்ள இருக்காடி. துப்பாக்கி தம்பி பாத்துட்டாரு, கையும் களவுமா மாட்டிக்க போறா. வா வா வா, போய் பாப்போம். வா வா.
கூடாதே. என்ன பண்றது கடவுளே? என்ன பாட்டி, யாருமே இல்ல. இங்க தாண்டி அவ இருக்கா. என்னண்ணே, எதுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க? நீங்க கூட அடிக்கடி என் ரூமுக்குலாம் வரீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. இத பாருங்க கண்ணாடிக்கார தம்பி, உங்க அண்ணனுக்கு ஒரு டவுட் இருக்கு. டே ஆனந்த், நான் ரூமுக்குள்ள வந்தேன்ல, அப்ப உன்னை தவிர வேற யாரும் இருந்தாங்களா? அண்ணா, அந்த மீனாட்சி மேல சத்தியமா அதேதான் அவ இங்க இருக்காளா? மீனாட்சி அம்மன் மேல சத்தியமா இங்க யாருமே இல்லன்னு சொல்ல வந்தானே. ஏன்டா மீனாட்சி அம்மன் எல்லாம் கூப்பிடுற? தம்பிக்கு மீனாட்சினா ரொம்ப உசுறு. பாட்டி, ஐயோ இல்லப்பா, நான் மதுரை மீனாட்சி அம்மன் சொன்னேன்ப்பா. பாத்தீங்களா அர்ஜுன் சார், நான் தான் அப்பவே சொன்னேன்ல யாரும் இல்லன்னு. வாங்க சார் ஆபீஸ்க்கு போலாம். ஏய், இவ ஒருத்தி என்னமோ இவதான் ஆபீஸையே கட்டி காப்பாத்துற மாதிரி பேசுறா. இங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. பாட்டி, அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, இன்வெஸ்டிகேஷன். அட ஏதோ ஒண்ணுடி. இத பாருங்க துப்பாக்கி தம்பி, இவ என்னமோ சிபிஐ ஆபீசர் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ குறுக்க பேசாதடி. நீங்க கண்டுபிடிங்க தம்பி. என்னண்ணா, என் மேல சந்தேகப்படுறீங்களா? டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சும்மா ஒரு டவுட், அதான் பாத்துட்டு போலாம். கண்ணாடிக்கார தம்பி, உங்க அண்ணன் சந்தேகப்படுறதுல நியாயம் இருக்கு. ஏன்னா காலம் கெட்டு போய் கிடக்கு. உங்களுக்கு தெரியாம ரூம்குள்ள கொள்ளையடிக்கிறதுக்காக திருட்டு பசங்க கூட ஒளிஞ்சிட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த வீட்டுல திருட்டு ராசி ரொம்ப இருக்குல்ல. ஏய், இதுக்குள்ள தாண்டி இருக்கா. பில்டப் ஓவரா கொடு, புரியுதா? ஐயோ தம்பி தம்பி தம்பி, இந்த பீரோக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, கொள்ளக்காரன் கத்தி அருவாளோட இருந்து உங்க மேல பாஞ்சிட போறான். தம்பி தம்பி தம்பி, ஓடி போய் துப்பாக்கி எடுத்து வந்துருக்கு தம்பி. ஐயோ கொஞ்ச நேரம் கம்னு இருங்க பாட்டி. ஆமா அர்ஜுன், பீரோக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது. எனக்கு எதுவுமே கேட்கலையே. உனக்கு எதுவுமே கேட்காதரி, உனக்கு காது இருக்கிறதே வேஸ்ட். ஆனா உன் ஆத்தாக்காரி லொக்கு லொக்குன்னு இருமினா மட்டும் காதுல தேனா வந்து ஒழுகும். அண்ணா, அது என் ரூம்ல எலி இருக்குனே, அதுதான் ஏதோ சத்தம் போடுது. எலியோ பெருச்சாலியோ, பீரோ திறந்து பாத்துருங்க தம்பி. ஐயோ அர்ஜுன் சார், பீரோக்குள்ள யாரு இருக்க போறா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்க நம்ம ஆபீஸ்க்கு போலாம். ஏய், மூஞ்சிலேயே போட்டேனா எதுக்குடி ஆபீஸ் ஆபீஸ்ங்கற? வெங்காயம் தண்ணி போட்டவன் ஆடலாம், தண்ணி பாட்டில்லாம் ஆடக்கூடாது. பேசாம இரு. அண்ணன் தம்பி பேசிட்டு இருக்காங்க, ஊடால நீ எதுக்கு வெங்காயம் பீப்பி ஊதிக்கிட்டு இருக்க? இனியா நீ பேசுடி, எனக்கு வாயே வலிக்குது. அவ்வா. ஆனந்த், பீரோ கொஞ்சம் தரங்க. டேய் எதுக்கு இப்ப அமைதியா இருக்க? பீரோ தர. அண்ணா தம்பி, அதான் இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல, திறந்துருங்களே. அண்ணா, பீரோக்குள்ள எதுவுமே இல்லன்னு திருப்பி திருப்பி சொல்றேன்ல, என் மேல எதுவும் டவுட் ஆனா உங்களுக்கு? ஏய், அதான் ஆனந்த் சொல்றாருல்ல யாரும் இல்லன்னு. ஏய், அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும். நீ கொஞ்ச நேரம் வாயை பொத்திட்டு சும்மா இருக்கியா? திறக்க சொல்லுங்க. டேய் திறக்க வேண்டியதாண்டா. ஆனந்த், திறங்களே. சரி நீ திறக்க வேண்டாம், சாவி என்கிட்ட கொடு. வேண்டாம் ஆனந்த், ப்ளீஸ் ப்ளீஸ்.